என் அன்பு சொந்தங்களே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 500 கடையை மூடுறா, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 500 கடையை மூடுறா, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல 500 கடையை மூடுறா. எல்லாம் வர்றப்ப என்ன பண்றாங்க, கடையை முடி விட்டு எலைட்டுக்கா கொடுத்துட்றான். எலைட் கடை அப்படின்னு திறக்க விட்டுறேன், கடையை மூடதா சொல்றேன். ஆனா டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி அப்படின்னா 48,000 கோடி தான் இருக்கு, 45,000 கோடியா குறையறது இல்லை. அப்ப நிர்வாகத்துல என்ன மாறுபாடு? திமுக இன்னைக்கு அல்லாடி நிக்கிறான், இங்க ஒப்பாரி வைக்கிறான், கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறான், கருமாதி வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறான், ஒப்பாரி வைக்கிறேன். திமுகவுக்கு இந்த தோல்வி சரிதான், உனக்கு இந்த தோல்வி சரிதான். நீ நேர்மையா களத்துல நின்னியா, ஒழுங்கா மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருந்தா ஏன்டா அவனை தோக்கடிக்க போற? ஏன் தோக்கடிக்க போற? நீ கேடு கட்ட ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டான், காரணம் திமுக கோட்டை விட்டது. நீ ஆட்சியை கொடுக்க சொன்னா கொடுமை பண்ண 5 ஆண்டு காலத்துல மக்கள் எதை பத்தி கவலைப்படாம தூக்கி போட்டான் விசிலுக்கு. தமிழக சட்டமன்றம் கேலி குத்தா போய் நிக்குது. சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேச ஆள் இல்லைங்க. ஏன்னா தாவேக்கா மக்கள் பிரச்சனைகளை ஒருபோதும் விவாதிக்க மாட்டான், அவனுக்கு தெரியவும் தெரியாது, அதை பத்தி நோக்கமும் கிடையாது. திமுக மக்கள் பிரச்சனை பேசுவதற்கான அருகதையோடு இல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க, காவல்துறை மரணம், காவல்துறையே ஒருத்தரை அடிச்சு கொலை பண்ணது அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னா, திமுகவோட ஆட்சி காலத்துல, அதாவது மார்ச் மாசம் ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு தம்பி காவல்துறையால அடித்து கொலை செய்யப்படுற, கொலை செய்யப்பட்ட பிறகு நாங்க உடம்ப வாங்க மாட்டோம்னு அவனோட பெற்றோரும் குடும்பத்தாரும் சொல்லி அந்த உடம்பு மதுரை அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு 3 மாத காலமா சட்ட போராட்டம் நடத்துறாங்க. கடைசியில் நீதிமன்றம் கைவிட்டுருது, தாவேக்கு ஆட்சி வந்துருது. தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்துல எந்த காவல்துறை சேர்ந்தவன் அடிச்சு கொன்னானோ அவன் மேல கொலை வழக்கு போட்டு நீ சிறைப்படுத்திருந்தா நீ திமுகவுக்கு மாட்டான ஆளு. நீ என்ன பண்ற? திமுக இருந்தா என்ன பண்ணுவானோ அதே பண்ற. அப்பனை ஆத்தாளையும் கைது பண்ணிட்டு பிள்ளை உடம்ப கொண்ட அவசரமா அடக்கம் பண்ற. இது என்ன வகையான நிர்வாகம்? இதை சட்டமன்றத்தில் திமுக பேசுமா? பேசாது. என்ன கொலை பண்ணதே அவன் தான்.